ஹாய், இது வந்து கோட் மூவி ரிவ்யூ. இந்த கோட் இல்ல, இது வந்து இங்கிலீஷ் கோட் மூவி. ஸோ எஸ், இந்த கோட் தான். ஸோ இது ஒரு ஹாலிவுட் அனிமேஷன் மூவி. ஸோ இதோட பிளாட் பார்த்தீங்கன்னா, ஒரு கோட்டுக்கு வந்து ஒரு டீம்ல வந்து சேரணும். அந்த டீமோட பேர் வந்து டான்ஸ். ஸோ இந்த டீம்ல வந்து எல்லாமே வந்து பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய அனிமல்ஸா இருப்பாங்க. லைக் சீதா, ஜிராஃப், கொரிலா, பாண்டா இந்த மாதிரி பெரிய பெரிய அனிமல்ஸா இருப்பாங்க. கோட் வந்து ஒரு சின்ன அனிமல் தான். இதுக்கெல்லாம் பிரே மாதிரி. ஸோ இந்த கோட் வந்து எப்படி சக்சீட் பண்ணி அந்த டீம்ல சேருதா, சேரலையா, சேர்ந்துட்டு அந்த டீம் வந்து வின் பண்றாங்களா, வின் பண்ணலையான்றது தான் ஸ்டோரி. ஓகேங்களா? இப்போ நம்ம பிளாட் குள்ள போலாம். ஸோ அந்த படத்துல எடுத்தோடனே பாத்தீங்கன்னா, இவர் பேர் வந்து பெல், இந்த கோட் கேரக்டர். ஸோ இவர் வந்து இவங்க அம்மாட்ட வந்து சொல்வாரு, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அவர் அந்த டீம்ல சேரணும். ஸோ அவரோட வந்து சைல்ட்ஹுட் ஆம்பிஷன் இந்த தார் அப்படின்ற ஒரு டீம்ல வந்து சேரணும். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு. அவர் வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் ஹோட்டல்ல டெலிவரி மேன் பாய் வேலை பார்த்து அவரோட லைஃப் லிவ் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு சுச்சுவேஷன்ல என்ன வருதுன்னா, அவர் வந்து வாடகை கட்ட முடியாதனால அவரோட ஃபேவரட் பாஸ்கெட் பால் ஷூஸ் வந்து செல் பண்றாரு. செல் பண்ணி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஓகேங்களா? மெயின் அப்படின்ற ஒரு குதிரை கூட அவரும் ஒரு பிளேயர் தான். ஸோ அந்த குதிரை கூட ஒரு சான்ஸ் கிடைக்குது. அப்போ வந்து அவர் இருக்கிற மணி வாடகை காசை பெட் பண்ணி நான் வந்து ப்ளே பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவரும் சான்ஸ் கொடுக்கும்போது இவர் வந்து 2 தடவை கோல் அடிச்சிடுறாரு. அந்த மெயின் வந்து பவர்ஃபுல்லான ஒரு பிளேயர். ஸோ இது வந்து வைரல் ஆயிடுது. வைரல் ஆயிட்டு என்ன ஆயிடுதுன்னா, ஒரு டீம் இந்த தார் டீம்ல வந்து ஆள் தேடிட்டு இருப்பாங்க. அப்ப ஆள் தேடும்போது அவங்க பட்ஜெட் கம்மியாவும் பார்ப்பாங்க. அப்போ வந்து இந்த வீடியோ வைரல் ஆனோனே, ஓகே இந்த கோட்ட நம்ம டீம்ல எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு பிறகு இந்த டீமோட கேப்டன் பார்த்தீங்கன்னா ஒரு லெப்பர்ட். ஓகேங்களா? சாரி, சீத்தா. ஸோ இவரு பார்த்தீங்கன்னா, இந்த சீத்தா பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதாயிருவாரு. அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. இந்த கோட் வந்து நெறைய வகையில ட்ரை பண்ணும். ஸோ ப்ரூவும் பண்ணிரும். ஒரு எக்ஸ்டென்ட்ல வந்து கோட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோனே, அது ப்ளே பண்ணி அதோட டேலண்ட்ட காமிச்சிரும். இதுக்கு நடுவுல வந்து அது எப்படி வந்து கேப்டன் கூட மிங்கிள் ஆகுது, கேப்டனுக்கும் மிச்ச பேருக்கும் எப்படி வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கு, இதையும் கவர் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஷிப், ஈகோ, அதுக்கப்புறமா வந்து நம்ம செல்ஃப் டிட்டர்மினேஷன் இதெல்லாமே வந்து நல்லா கவர் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்டோரியில. ஸோ அட் த எண்ட் ஆஸ் யூசுவல் எல்லா படமே பாசிட்டிவா முடிப்பாங்க. ஸோ இந்த படமும் பாசிட்டிவ் நோட்ல தான் முடிச்சிருப்பாங்க. இது ஒரு நல்ல மோட்டிவேஷன் மூவி. நம்ம ஒரு சின்ன கோட்டா இருந்தாலும் நம்ம சிங்கத்து கூட சண்டை போடலாம். நமக்கு அந்த ஸ்கில்லும் அந்த தைரியமும் இருந்தான்ற மாதிரி ஒரு ஸ்டோரி இது. ஸோ கண்டிப்பா கிட்ஸ் கூட போய் பாருங்க. இது ரொம்ப நல்ல மூவி. ஓகேங்களா? ஸோ இந்த மூவியோட இது பெஸ்ட் சீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேப்டன் இந்த சிதா வந்து ஒரு ஒரு இன்ஸ்டன்ட்ல வந்து ரொம்ப லோவா ஃபீல் பண்ணும். லோவா ஃபீல் பண்ணும்போது கோட் வந்து கூட்டிட்டு போய் அவர் வேலை பண்ற டைனர்ல வந்து உனக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. நீ வந்து இந்த மாதிரி ஏன் லோவா ஃபீல் பண்ற? உன் டீமை நம்புறாங்க அப்படின்னு சொல்லும்போது சிதா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதே சமயத்துல அந்த டீமோட ஓனர் பாத்தீங்கன்னா அந்த டீமை வந்து வித்துருவாரு. ஏன்னா வந்து அவருக்கு பெரிய லாபம் வர மாதிரி தெரியாது. ஏன்னா கடைசியா கோட் தான் வின் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ வச்சு அந்த பிரைஸ்ல வித்துருவாரு. இது தெரிஞ்ச உடனே நம்ம சிதா வந்து கோவப்பட்டு அவர் வந்து டீம் ஆஸ் யூசுவல் மதிக்கிறது கிடையாது. நான் வின் பண்ணா தான் கேம் அப்படின்னு ஒரு ஈகோவோட இருப்பாரு. ஸோ அந்த ஈகோவையும் காமிச்சிருப்பாங்க. அந்த ஈகோனால லூஸ் பண்ணிடுவாரு ஃப்ரெண்ட்ஸ. கேம வின் பண்ணிடுவாரு. அப்புறம் திரும்பி ஃபைனல்ஸ்ல வரும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க வின் பண்றாங்களா, வின் பண்ணலையா அப்படின்ட்டு கடைசியா ஒரு நல்ல சீன் வச்சிருப்பாங்க. அதுல வந்து அவர் வந்து மாறிடுவாரு. அதாவது அவரு கோல் போட்டுருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த அந்த பால வந்து அவரோட ஈகோ விட நம்ம வந்து டீம்ன்னு பார்ப்பாரு. ஸோ அந்த பால வந்து இந்த கோட்டுக்கு பாஸ் பண்ணிடுவாரு. கோட் தான் கோல் பண்ணி டீம் ஜெயிக்க வச்சுரும். ஸோ இது வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு படம். லைக் டீம் பில்டிங் சொல்லலாம். லைக் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து மோட்டிவேஷன் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லலாம். ஸோ அது ஒரு நல்ல மாரல் இருக்க நல்ல ஸ்டோரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அனிமேஷன் வந்து சோனி பிக்சர்ஸ் வருது. ஸோ அனிமேஷன் கேட்கவே தேவையில்ல. செமையான அனிமேஷன். இதோட ரேட்டிங் வந்து 4:5. ஸோ கண்டிப்பா போய் பாருங்க கிட்ஸோட. இது வந்து ஒரு குட் மூவி டு வாட்ச். தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.